Hi and hello guys. தளபதியோட ஆடியோ லான்ச் 80,000 பேர் சாதாரண விஷயம் இல்லை. தளபதி ஆடுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு. ஸோ என்னால் நம்பவே முடியல. அவரோட ஆக்டிங் கரியரோட கடைசி ஈவெண்ட்ல கூட தலை பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்லுவாங்க. ஹாய் அண்ட் ஹலோ கைஸ். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கோயம்புத்தூர் பையன். சாரி, ஒரு சின்ன திருத்தம். என்னன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பையன் 350. ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பையங்கிற பேர்லேயே நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சேனல் தனியாக தெரியணுங்கிறதுக்காக 350 வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தளபதியோட ஆடியோ லான்ச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, தளபதி ஏன் கெரியர் உச்சத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? மலேசியாங்கிற ஒரு கண்ட்ரியில் 80,000 பேர் திரண்ட அளவுக்கு ஒரு ஃபேண்டமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை க்ரியேட் பண்ண முடியுங்கிற ஒரே ஒரு ஆள் தளபதி மட்டும்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தளபதி ஆடுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு. ஸோ என்னால் நம்பவே முடியல. அவர் எப்படின்னா ஸ்டேடியத்தோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நிற்காமல் ஒரே ஸ்டெச்சில் ஓடி இருக்காரு. அந்த மனுஷன் இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் நமக்காக, ஃபேன்ஸ்க்காக இது பண்ணியிருக்காரு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் அவரோட ஆக்டிங் கெரியரோட கடைசி ஈவெண்ட் இதுதான். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட்டில் அழுக மாட்டேங்கிற சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, 30 வருஷமாக ஒரு ரசிகனாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த 30 வருஷம் உங்களுக்காக நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவரோட ஆக்டிங் கெரியரோட கடைசி ஈவெண்ட்டில் கூட மலேசியாவில் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மூவின்னு சொல்லி, ஒன் ஆஃப் த ஆக்டர்னு சொல்லி தலை பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒன் ஆஃப் த மூவின்னு சொல்லி பில்லா படத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை அவர் மென்ஷன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, பட் இருந்தாலும் தளபதி அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, அப்புறம் ஃபைனலாக ஒரு சகாத்தமே முடிவுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல் அவருடைய ஸ்க்ரீன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆடியோ லான்ச் நம்ம தளபதி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப்கே புதுசு. ஸோ தளபதியோட கடைசி மூவி, அவரோட ஆடியோ லான்ச்சை நான் ரிவ்யூ பண்ணி போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஹாய் கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கைஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வியூஸ் அதிகமாகும். ஸோ அப்போ தான் என்னால் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் புதுசாக கொண்டு வர முடியும். ஸோ கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டிவிகே.